அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, 10 நாள் உணர்வாய் உண்மை என்கிற இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிற தருணத்தில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். இப்போ இந்த 10 நாள் அவங்க பங்கெடுத்தது ஒரு சிறு மனமாற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, அவங்க வெளிப்படையாக பேசுகிற பேச்சிலேருந்து ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கவும் முடியுது. ஒரு சின்ன சேஞ்சஸ் அவங்களுடைய மனத்தில் இருக்கும். அப்படி சேஞ்ச் ஏற்பட்டிருக்கிற, மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் அந்த மனமாற்றத்தை தொடர்ந்து நீடிக்க செய்கிறதும் அல்லது அதை அற்ப ஆயுசிலேயே முடிஞ்சு போகிறதும் அவங்களுடைய நடவடிக்கை பொறுத்து தான் அமைய போகிறது. ஏன்னா பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, உலகத்தில் பிறக்கிற எல்லா பிள்ளைங்களுமே ஃபித்ரத் என்கிற இறைவனுடைய இயற்கை செட்டப்பின் இப்படி தான். இறைவன் எப்படி ஒரு மனிதன் இருந்தால் நல்லா இருக்கும்னு விரும்பினானோ அந்த செட்டப்பில் தான் எல்லா மனிதர்களையும், எல்லா குழந்தைகளையும் எல்லா உலகத்தில் பிறக்க வைக்கிறான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாறாக சில பேர், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு சில பேர்னு மனித குலம் ரெண்டா பிரிஞ்சிருது. அப்படி ரெண்டா பிரிகிறதுக்கு என்ன காரணம், யார் காரணம் அப்படிங்கிற அந்த 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 ஹதீஸையே ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லாமே ஃபித்ரத் என்கிற இயற்கை நெறியில தான் எல்லா குழந்தைகளும் பிறக்கின்றன. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி, அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பு வணங்கியாகவோ கொள்கை தவறியவனாகவோ நேர்வழியில் இருந்து பிறண்டவனாகவோ யார் மாற்றுகிறார்கள் என்றால் அவனுடைய பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள். அவன் பெற்றோர்களுடைய பங்கு தான் ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கு. வர்றது நல்லா வருது, வந்து சேர்ற இடம் தப்பா இருந்துச்சுன்னா, ஒரு மாட்டின் மடுவிலிருந்து வரக்கூடிய பால் தூய்மையாக இருக்கிறது. தூய்மையான அந்த பால் அழுக்கடைந்த பாத்திரத்தில் வந்து அடைந்தால் பால் தூய்மையா இருக்குது, ஆனா பிரயோஜனம் இல்லாம போயிருமே, கெட்டு போயிருமே. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மனமாற்றம் தொடர்ந்து நீடித்து நல்ல மாற்றங்களை, நல்ல கனிகளை உங்களுக்கு அறுவடையாக தர வேண்டும் என்றால் அது உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் அதற்கு தயாராக இல்லை என்றால் இந்த 10 நாள் ஏதோ ஒரு டூர் கிளப்பி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சும்மா வீட்டுல உட்காந்து அடம்பிடிச்சுக்கிட்டு இருப்பான், தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பான், அது சினிமா பார்த்துட்டு உட்காந்துருப்பான், எப்ப பார்த்தாலும் செல்போன் விளையாடிக்கிட்டு இருப்பான், நமக்கு ஏதாவது குறைச்ச கொடுத்துக்கிட்டு இருப்பான், நம்ம வீட்டு வேலை சொன்னா செய்யாம டென்ஷன் ஏத்திக்கிட்டு இருப்பான், அதை தள்ளுவான் இதை தள்ளுவான், புக்க அந்த டென்ஷன்லாம் இல்லாம என்னத்தையோ 10 நாள் எங்கேயோ கொண்டு தள்ளி விட்ட போ நிம்மதி, இன்னொரு 10-15 நாள்ல ஸ்கூல் திறந்துடும், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல கொண்டு தள்ளிடலாம், பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நாள் பிள்ளைங்களை எங்கேயோ கடத்துல தள்ள மாதிரி தள்ளிக்கிட்டோம் நினைச்சுக்கணுமே தவிர பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து, அவர்களுடைய வருங்காலத்தில் அவருடைய கேரக்டர் குறித்து, அவருடைய சிந்தனை குறித்து, அவர்கள் எப்படியான ஒரு பெரும் தலைவர்களாக இந்த உலகத்தில் உருவெடுக்க வேண்டும் என்று குறித்து என்றெல்லாம் எந்த கனவும் இல்லாத மிகச்சாதாரணமாக 10 நாட்களை வீணடித்திருக்கிறோம் என்று நீங்க முடிவெடுக்கணுமே தவிர கனவுகளோடு இந்த 10 நாட்களை பத்தி நீங்க எந்த கற்பனையும் பண்ணவே முடியாது. அப்படி நிஜமா பண்றதா இருந்தா முதல்ல பண்ணுவதற்கு தகுதியான ஆட்களா நீங்க இருங்க. அவங்க அதுக்கு ரெடி, அதுக்கு தகுதியா நீங்க இருக்கிறீங்களா, பெற்றோர் இருக்கிறீங்களா? ஏன்னு கேட்டா, பெற்றோர் பிள்ளைகள் என்பவர்கள் பெற்றோரின் பிரதிபிம்பங்கள். உங்களை பார்த்து உங்களை போல தோற்றமளிக்கக்கூடிய உங்களுடைய பேச்சுக்களை, உங்களுடைய செயல்களை எல்லாவற்றிலும் உங்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பிள்ளைகள். உங்களைத்தான் பிரதிபலிப்பாங்க. அது பிறந்த 4 மாசத்துல 6 மாசத்துல ஆரம்பிச்சிடும். அந்த 6 மாத குழந்தையாக இருக்கிற பொழுதே நீங்க அப்படியே கையை வச்சு உட்கார்ந்தீங்கன்னா உங்க பக்கத்துல அதுவும் கையை வச்சு உட்கார்ந்துருக்கும். நீங்க சேலை கொடுத்த மாதிரி உங்க பிள்ளையும் சேலை கொடுத்த 6 மாதம் சேலைன்னா என்னன்னு தெரியாது, ஆனா ஆம்பளைக்குள்ள ட்ரெஸ்ஸா பொம்பளைக்குள்ள ட்ரெஸ்ஸா ஒண்ணும் தெரியாது. ஆனா அப்படியே தூக்கி இப்படி போட்டுக்கு நிற்கும். எப்படி நிக்குது? உங்களை பார்த்துதான் அன்னைக்கு நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். உங்களை மாதிரி வேட்டி உடுத்துச்சு, உங்களை மாதிரி சட்டை போட்டுச்சு, உங்களை மாதிரி கணச்சு காட்டுச்சு. அத்தா எப்படி வரும் சொல்லு, அது மாதிரி சொல்லு. அம்மா எப்படி சிரிப்பா சொல்லு, அது மாதிரி சொல்லுது. அதெல்லாம் எல்லாமே நீங்க தான். அப்படித்தான் பிள்ளைங்க வருது. அப்ப அது உங்களை போலவே உங்களின் பிரதிபிம்பங்களாக இருக்கிறவர்கள் உங்களை போலத்தான் இருப்பார்கள் என்றால் நீங்கள் எப்படி குழந்தைகளை மாற்ற விரும்புகிறீர்களோ அப்படி நீங்கள் மாறி விடுங்கள். அதுதான் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான ஒரே விதி, முக்கிய விதி. எல்லாம் அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. பிள்ளைங்களிடத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களா? நீங்க அந்த மாற்றத்திற்கு முதல்ல உங்களை தயார்படுத்திக்க, ஆயத்தப்படுத்திக்க. இந்த ஒன்றை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. ஆனா இது பெரிய கஷ்டம். இது சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி, பிள்ளைங்களை மாத்திரம் ரொம்ப ரொம்ப ஈஸி, பெரியவங்களை மாத்திரம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நம்ம உள்டாவா சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த சென்னையினால என்ன பிள்ளைய பத்தானா என்னன்னு தெரியலையே, இந்த ஆவரத்து வருது, இந்த அப்பாடு படுத்துது, அப்படி எல்லாம் என்னமோ பிள்ளைங்களை திருத்த முடியாத மாதிரி
பிள்ளைங்களுக்கு புரிய வைக்க முடியாத மாதிரி, பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியாத மாதிரி. ஆனா நேர் உள்டா. நிஜம் என்ன தெரியுமா? 30 வயசு 35 வயசு 40 வயசு கடந்து போன பெருசுகளை திருத்த முடியாது, பெருசுகளை புரிய வைக்க முடியாது. பெருசுகள் அப்படி வேணா சொல்லலாமே தவிர இது அப்படியே இதெல்லாம் அப்படியே பச்சை களிமண்ணுங்க. களிமண் அல்லாஹ் உங்க கையில கொடுத்துருக்கான். அதை குரங்காக்குறீங்களா கோபுரமாக்குறீங்களா உங்க கையில தான் இருக்கு. சிலது குரங்கா வருது, சில கோபுரமா மாறுது. மாற்றுவது யாரின் கைகளில் இருக்கிறது என்றால் மாற்றுகிற அந்த குறவனின் கைகளில் இருக்கிறது. நீங்கள் குறவனாக இருக்கிறீர்கள். அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திஹி. நீங்கள் ஒவ்வொருவருமே மேய்ப்பர்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தில் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது இயேசு நல் மேய்ப்பராக இருக்கிறார். நிறைய போர்டுலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, எழுதி வச்சிருப்பீங்க. மேய்ப்பர், மேய்க்கிறவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் தான் மேய்க்கிறவன் சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்தவ சொல்றா என்ன சொல்லுது? மேய்க்கிறவர்னு சொல்லுது. அது அவருக்கு மட்டும் சொல்லப்பட்டது அல்ல, உலகத்திலே பிறந்த எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின், நீங்கள் ஒவ்வொருத்தருமே மேய்க்கிறவங்க தான். குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்தி, உங்களின் மேய்ப்பு பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். ஒழுங்கா மேய்ச்சியா? படுத்து தூங்குனியா? அதுவா மேய்ஞ்சுக்கும் அப்படின்னு விட்டு உட்கார்ந்து இருந்தியா? அல்லது மேய்க்க வேண்டிய இடம் இதுதான், எல்லை இதுதான், வேலி இதுதான், இந்த எல்லைக்குள்ளதான் மேயணும், இந்த எல்லையை விட்டு தாண்டக்கூடாது, அப்படியெல்லாம் கண்ணு கருத்துமா பார்த்து ஸ்டெப் தாண்டும் போது 2 அடியை போட்டு உள்ளுக்குள்ள நிப்பாட்டி கரெக்டா மேய்ச்சி பட்டியல ஒன்று கட்டினியா இல்லையா? எல்லா கேள்வியும் மறுமையில வரும். அப்படியா? எனக்கு வராது. ஏன்னா நான் ஆடு மேய்க்கலே மாடு மேய்க்கலேன்னு சொல்ல முடியாது. மனித மேய்ப்பும் அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஒரு ஆண் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்திற்கு எல்லாத்தையும் நீங்க மேய்க்கிறீங்கன்னு அர்த்தம். அது ஒரு மேய்ப்பை உதாரணமாக சொல்லி நபிகளார் நமக்கு பாடம் நடத்துறாங்க. அதனால பிள்ளைகளிடத்துல மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிற நீங்கள் முதலில் உங்களை மாற்றுவதற்கு தயார்படுத்துங்கள். அந்த மாற்றம் கண்டிப்பாக பிள்ளைகளிடத்தில் எதிரொலித்தே தீரும். அதை விட்டுட்டு என் சொன்ன பேச்சை கேட்கல, நான் அப்படி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அது மாதிரி ஆகல, புள்ள திமிரெடுத்து பேசுது, படிக்க மாட்டேங்கிறான், அதை செய்ய மாட்டேங்கிறான், இதை செய்ய மாட்டேங்கிறான் என்று நீங்கள் புலம்புகிற எல்லா புலம்புகளுடைய பின்னணி என்னன்னு கேட்டா, அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளவில்லை. எனவே உங்கள் பிள்ளை அதற்கு தயாராகவில்லை. சிலது விதிவிலக்கா இருக்கும், சில விதிவிலக்கு பத்தி நம்ம பேச தேவையில்லை. நீங்க அப்படி இருப்பீங்க, புள்ள உள்டாவா இருக்கும். அது ரொம்ப ரேர். அது 102 105 அது அவ்வளவுதான். 95% எப்படி கிடையாது. பெரும்பான்மை என்னன்னு கேட்டா நீங்க எப்படியா அப்படித்தான். நீங்கள் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை கண்ணியப்படுத்தி, நல்ல உபசரித்து, நல்ல சிரித்து, நல்ல சலாம் சொல்லி, நல்ல கைகளை குலுக்கி, நல்ல முறைகளை உபசரித்து அனுப்பிவிட்டு அவர்களை பற்றி நல்ல பேச்சுக்களை வீட்டிலே பேசிக் கொண்டிருந்தால் உங்கள் குழந்தைகளும் வீட்டுக்கு வருகிற உறவினர்களை பற்றி, நண்பர்களை பற்றி, தெருக்காரர்களை பற்றி, ஆசிரியரை பற்றி நல்ல விதமாக பேசி, நல்ல விதமாக பாராட்டி, நல்ல விதமாக கை குலுக்கி, நல்ல விதமாக சலாம் சொல்லி நல்ல முறையில் அவர்களோடு நடந்து கொள்வார்கள். வெளியில அனுப்பிட்டு நல்ல வேலை போய் தொலைங்கா அப்படின்னு நீங்க ஆரம்பிச்சா உங்க பிள்ளையும் அதே ஆரம்பிக்கும். பெரும்பாலும் அப்படி வச்சிருக்கோம்ல பழக்கத்தை. வந்தோடனே வாங்க 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 வாங்க, எந்த நேரத்தில் வந்திருக்க மாதிரி கூறு கேட்டவங்க. மணி 12 ஆச்சு, சமையல் அங்க பார்க்கவா இவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். சரி சரி, அதுக்கப்புறம் என்ன சொன்னாலே காதல் வாங்க மாட்டோம். போனா சரி, போன உடனே நீங்க ஆரம்பிச்சிருவோம். ஏழை எடுத்தவனுக்கு வர்ற நேரம் தெரியுதா? வீட்டுல வேலையா இருப்பாங்களே, இந்த நேரத்துல போய் போறோமே, டிஸ்டர்பா இருக்குமே, எந்த அறிவும் கிடையாது, எல்லாம் மாடு மாதிரி வருது. அப்படி எல்லாம் கமாண்ட் கொடுப்போமா? உள்ள இப்படிதான் கமாண்ட் பண்ணணும் போல இருக்கு. அதுதானே கத்துக் கொடுக்குறோம். கற்பித்தல் என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இப்படி எல்லாத்தையும் உட்கார வச்சு நான் அப்படி ஒரு மைக்கு போட்டு அது மைக் இல்லாம அதுக்கு பேர் கற்பித்தல் நினைச்சுக்கிட்டீங்களா? அப்படிதான் உலகம் முழுக்க நினைக்க. உண்மையில் அது வெல்ல கற்பித்தல். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி கற்பிக்கவே இல்லை. அவர்கள் கற்பித்த விதம் வேறு, நாம் இன்றைக்கு கற்பித்தல் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற விதம் வேறு. உண்மையிலே நபிகளார் கற்பித்த அந்த கற்றுக் கொடுத்தல் முறை என்பது யாரெல்லாம் அவர்களை கற்றுக்கொண்டார்களோ அத்தனை மாணவர்களின் உள்ளத்திலும் ஆழமாக ஆதிக்கம் செலுத்தியது. இன்றைக்கு நாம் எதை கற்பித்தல் என்று கருதி கொண்டு கற்பித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த கற்பித்தல் முறை 10% கூட அவருடைய உள்ளத்தில் சென்று சேர்வதே. இப்ப நாம எப்படி கற்பிக்கிறோம்? எல்லாத்துக்கும், நான் உட்பட, ஜமாத் உட்பட, அமைப்பு உட்பட கற்பித்தல்னால ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு 1000 பேரை திரட்டு, 100 பேரை திரட்டு, அது சும்மா உட்கார வை, ஒரு பெரிய கிளாஸ் ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் முன்னாடி உட்கார வச்சு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு தலைப்பு எடுத்து தர்மம்னா என்ன தெரியுமா? தர்மம் செய்ய வேண்டிய அவசியம் தெரியுமா? தர்மம் செய்யலாட்டி என்ன ஆகும் தெரியுமா? நரகத்துல தூக்கி போயிட்டு அல்ல அப்படியே விறகு கட்டையை வச்சு ஒண்ணு சாத்திடுமா, கறிக்கட்டையா மாத்திடுமா. தர்மம் மட்டும் செஞ்சுன்னு வச்சுக்க, அள்ளி அள்ளி கொடுப்பான், சொர்க்கத்துக்கு போயிருவ, பெரிய தரஜா அடைஞ்சிருவ. 1.5 மணி நேரம் பயம்.
பயான முடிச்சுட்டு மக்களே பள்ளியாசல் காட்டி தர்மம் செய்யுங்க. இவ்வளவு நேரம் மொத்த குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு அது இது ஊர்ல தர்மம் செஞ்சு பெரிய ஆளா போனவன், பெரும் வள்ளல்னு பேர் எடுத்தவன், எல்லாத்தையும் ஆதாரங்களை போட்டு பழமொழியை போட்டு இங்கிலீஷ போட்டு அதை போட்டு இதை போட்டு ஐயா நம்ம பேச்சாளர் பிறந்து கட்டிட்டாரியா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு 1.5 மணி நேரம் தர்மத்தை பேசி முடிச்சுட்டு மாலையேந்தி வருவார்கள். அல்லாஹ்வுக்காக அள்ளி தர்மம் செய்யுங்கள். 10, 15, 50, 100, 150 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம்ல. பேசுன பேச்சுக்காக கொஞ்சம் தொண்டை தண்ணி வத்த கத்திருக்கிறான். 1.5 மணி நேரம் செலவழிச்சிருக்கான். திருச்சியில இருக்கிற புறப்பட்டு வந்திருக்கான். சரி போ எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு 500 அப்படியாவது வருதா? கணக்கு வர மாட்டேங்குது. 50, 100, 25 பெட்ரோலுக்கு சரி அப்படின்னு போட்டு இதுதானே நடப்பு நிலவரம் இதுதானே. இது எப்படி வச்சிருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அங்க போங்க. அவங்களும் கற்பிச்சாங்க, அவங்களும் சொன்னாங்க. ஒரு நாள் பெருநாள் தொழுகை நடத்துறாங்க. தொழுகை முடிஞ்சிருச்சு. ஆண்கள் பகுதியில பேசி முடிச்சாச்சு. பெண்கள் பகுதி கொஞ்சம் தூரமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாதிரி மைக்கெல்லாம் இல்ல, அவங்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அதனால அங்க போய் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுவோமே அப்படின்னு அந்த பக்கம் பெண்களுக்கு பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டு யா மாஷர நிசா சத்தக்கனே பெண்களே தர்மம் பண்ணுங்கம்மா. அவ்வளவுதான். நரகத்துல நிறைய பேர் இருந்திய பார்த்தேன். தர்மம் பண்ணுங்கம்மா, அவ்வளவுதான். தர்மம் சம்பந்தமான குர்ஆன் வசனமோ தர்மம் செய்தால் பன்மடங்காக அல்லாஹ் பெருக்கி தருவான். தர்மத்துக்கு குர்ஆன் நிறைய அப்படியே லிஸ்ட் வச்சிருப்போம் பாத்தீங்க. தர்மம் கேட்டு பில் புக் அடிச்சாலே நம்ம அந்த லிஸ்ட் தான் வச்சிருப்போம். மஸலுல்லதீன யன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யார் அள்ளி தர்மம் செய்கிறாரோ அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமஸலி ஹப்பா, ஒரு விதையை போல. அந்த விதையை போட்டு முளைக்க வைத்தால் அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 மணிகள் வருகிறது. அப்படியானால் ஒன்றை கொடுத்தால் 700ஆக பெறுகிற நெல்மணிகளை போல, கோதுமை மணிகளை போல 1 ரூபாய் கொடுத்தால் 700 மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குவார். இது எதுவுமே இல்லை. தர்மம் செய்ய சொல்லும் பொழுது யா மாஷரன் நிசாத்த சத்தத்தின பெண்களே தர்மம் செய்யுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுட்டு அவங்க எழுதியாச்சு. தர்மத்தை கேட்கிறவர் வாலி தூக்கிட்டு போறாரு. இன்னைக்கு நம்ம வாலி தூக்கிட்டு போற மாதிரி பெண்களுடைய சஃபுக்குள்ள அந்த சஹாபி அநேகமா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன் தூக்கிட்டு போறாங்க. எல்லா தர்மம் போடுங்க போடுங்க போடுங்க. தர்மம் விழுது. எப்படி விழுது? ஹதீஸ்ல எப்படி வருது? தர்மம் செய்தார்கள். கழுத்தில் காதுகளில் கிடந்த அணிகலன்களை கழட்டி போட்டார்கள். கழுத்தில் கிடந்த அணிகலன்களை கழட்டி போட்டார்கள். எப்படி இது சாத்தியம்? நான் 1.5 மணி நேரம் பேசி இவ்வளவு வசனம் சொல்லி இவ்வளவு உதாரணம் சொல்லி நிகழ்ச்சியாக பேசி அப்படியே கண்கள்ல கண்ணீரை வரவழைக்க வச்சு 1.5 மணி நேரம் கத்தி 15 ரூபாய் 20 ரூபாய் 150 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் போடும்போது ஏப்பா 500 ரூபாய் போட்டாச்சு என்கிற அளவிற்கெல்லாம் உணர்ச்சியை உண்டாக்கி இவ்வளவு நேரம் பேச்சுக்கு ரிசல்ட் இவ்வளவு 1 செகண்ட் தான் பேச்சு. அதிகபட்சமா எத்தனை செகண்ட் இருந்திருக்கும்? யா மாஷரன் நிசாத்த சத்தத்துல பெண்களே தர்மம் செய்யுங்க. எவ்வளவு நேரம்? ஒரு 4 செகண்ட் வருமா? பெண்களே தர்மம் செய்யுங்க 5 செகண்ட் வச்சுங்களேன். 5 செகண்ட் தான். பெண்களே தர்மம் செய்யுங்க. கழுத்துல உள்ளது உழுது, காதுல உள்ளது உழுது, காலில் உள்ளது உழுது. எல்லாம் நகை தானுங்க. அது வெறும் பேப்பரா, அட்டையா, துணிமணியா? கழுத்துல கிடக்கிற சாலை தூக்கிய கட்டி போட்டாங்க. மேல தலையில வச்சுக்க பூ வத்திய கட்டி போட்டாங்க. நகை, தங்கத்தினாலான திருகம், நகை, வெள்ளி நகைகளை கலட்டி போட்டாங்களே. அப்ப இவ்வளவு ஆழமா அந்த செய்தி போய் இதுவும் டீச்சிங் தானே. நானும் டீச் பண்ணேன், ரசூலுல்லாஹ் டீச் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய டீச்சிங் அப்படி உள்ளத்துல தச்சுது. இருக்கிறதெல்லாம் கொடுப்போம்பா. ஒரு நாள் வர்றாங்க, ஒரு ஏழைகள் கூட்டத்தை பாக்குறாங்க. சாப்பாட்டுக்கு வரி இல்லாத கூட்டம், மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. வாங்க பாரு, ஏழைகள் பசியோடு இருக்கிறான், எல்லாம் சாப்பாடு கொடு, எல்லாம் உங்க கையில இருக்கிறது கொடு, மறுமைக்கு பயந்துக்கப்பா குடு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனத்துல்லாஹ், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை தயாரித்திருக்கிறது என்பதை யோசித்துக்கொள். மறுமைக்கு என்ன செஞ்சிருக்கன்னு பாத்துக்கப்பா. பாரு, ஏழைகள் தர்மம் செய். அங்க என்ன? நரகத்துல நிறைய பேரை பார்த்த தர்மம் செய். இங்க என்ன? நாளைக்கு என்ன இருக்குன்னு பாத்துக்க தர்மம் செய். அவ்வளவுதான். சொல்லி முடிச்சுட்டு பார்த்தா முட்டையா சேர்ந்துருச்சு. எல்லாம் வீட்டுக்கு ஓடுனாங்க.
சாமான்கள் அள்ளிட்டு கொண்டு வந்தாங்க, கொண்டு கொட்டுனாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ஏழை எளிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் நெய்யாக, பேரித்தம்பளமாக, பாலாடை கட்டியாக, மாவாக, கோதுமையாக அப்படியே மூட்டையில கட்டி கொண்டு போகப்பா. இன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் கத்தினாலும் நடக்க மாட்டேங்க. பசிக்குதுன்னு வந்து கேட்டா கூட பசிக்கிறவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இல்லையே. 10 ரூபாய் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. 10 ரூபாய்க்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு கொடுங்க? 10 ரூபாய்க்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு? ஒரு டீ 12 ரூபா 15 ரூபா. வெறும் டீயை குடிக்கணும் 15 ரூபா தேவைப்படுது. நான் 10 ரூபாய் கொடுத்துட்டு அல்லது 5 ரூபா காயின் முழுசாக்குறதா அதோட முடிச்சுக்கிட்டு டீச்சிங்ல உள்ள டீச்சிங்னா என்னங்கிறதுல உள்ள சிக்கல் நம்ம எல்லாரும் என்ன வச்சுக்கிட்டோம், இப்படி எல்லாம் உட்கார வச்சு அப்படி இருக்கணுமா இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். அதுதான் அவங்களுக்கு நடத்துற பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நடத்தல. அப்படி நடத்திருந்தா அங்க ஏற்பட்ட ரிசல்ட்டை விட நமக்கு ஏற்பட்ட ரிசல்ட் அதிகம் இருக்கணும். ஏன்னா 2 வார்த்தையை சொன்னாங்க, நான் 2000 வார்த்தை சொல்லியிருக்கேன். அவங்க 2 நிமிஷம் பேசுறாங்க, நான் 2 மணி நேரம் பேசியிருக்கேன். அப்படிதான் நடக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பேசிய பேச்சின் ஆக பெரிய பேச்சு என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற பேருரை. அந்த வரலாற்றில் சொல்லும் போதே எல்லா அறிஞர்களும் எப்படி சொல்லுவாங்க, நபிகளாரின் பேருரை. பேருரை அப்படின்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? நம்ம லாங்குவேஜில் கேட்போமே, சிற்றுரை, சிறிது நேரம் உரை நிகழ்த்துவார் அப்படின்னு ஒருத்தர் ஏற்றி விடுறாங்க. எவ்வளவு நேரம் பேசுவாரு? ஒரு 20 நிமிஷம். ஓகே, சில நேரத்தில் 20 நிமிஷம் கூட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். முன்னாடி பின்னாடி பேச்சாளர் பேச வேண்டியது இருக்கு. இவரே நேரத்தை ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தம்பி சொன்ன மாதிரி ஒரு 20 நிமிஷம் வச்சுங்க. சிற்றுரை. சிற்றுரை சொல்லல, உரை. இப்பொழுது தலைவர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள், பேச்சாளர் உரை நிகழ்த்துவார் அப்படின்னு ஒரு சிறப்பு பேச்சாளர் கூப்பிட்டு உரை நிகழ்த்த வச்சா அதுக்கு டைமிங் எவ்வளவு? சராசரியா பட்டிமன்றமா இருக்கும் எவ்வளவு நேரம்? ஒரு 3/4 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம். ஓகேயா? சரி. பேருரை பெரும்பாலும் பேருரை என்பது பேசி முடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த உரைக்கான தலைப்பு வைக்கப்படும். பேருரை அப்பா 3.5 மணி நேரம். காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சாரியா, 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30, 3.5 மணி நேரம். ஒரு சொட்டு தண்ணி குடிக்கல, என்னமா பொழந்து கட்டிட்டாரு தெரியுங்களா? அப்படியே புல்லரிச்சு போச்சு உடம்பெல்லாம். மனுஷன் ஆட்களை நகர விடல, சீட்டு நுனியில கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் அந்த உரை குறித்து மிகச் சிலாகித்து சொல்லப்படும் உரை பேருரை என்று சொல்லப்படுவது 2 மணி நேரம், 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் என்று சொல்லி பேசப்படுகிற உரைகள் தான் உலகத்திலே பேருரை என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்வில் நிகழ்த்திய ஒரு பேருரை குறித்து வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அந்த பேருரையினுடைய அளவு நேரம் என்ன தெரியுமா? அந்த பேருரை அப்படியே பேப்பர்ல எழுதுங்க. ஹதீஸ்ல இருக்கு, எழுதியும் இருக்கு, பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. தமிழ்ல கூட அந்த பேருரையை இந்த மாதிரி பேரா அடிச்சு அப்படியெல்லாம் கூட வச்சிருக்கிறாங்க. பேருரை. அந்த பேருரையை எடுத்துங்க, உங்க செல்போன் கேமராவை வீடு ஆடியோவை ஆன் பண்ணிக்கங்க. பேருரையை அப்படியே நீங்க நிகழ்த்துங்க. பேருரைக்கு விளக்கம்லாம் சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ் சொல்றது மட்டும்தான். நீங்க விளக்கம் சொன்னா பேருரைக்கு விளக்க உரையா மாறிடும். விளக்க உரையா போகக்கூடாது, வெறும் பேருரை. அது என்னவோ அது அப்படியே டிட்டோ. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மூச்சு விட்டு ஒரு மனுஷன் எப்படி பேசினா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி பேசுங்க. அப்படி பேசி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய வாழ்விலே நிகழ்த்திய அந்த பேருரை எவ்வளவு நேரம் நீடித்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் ஒரு பரிசீலனை செய்து பார்த்தால் ஏறத்தாழ 15 to 20 நிமிடங்களுக்குள்ளாக பேருரை முடிந்து விடுகிறது. இதுதான் ஆகப்பெரிய உரை. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய உரை, ரசூலுல்லாஹ் நிகழ்த்திய சிற்றுரை என்ன விளங்குது? நம்மள மாதிரி ரசூலுல்லாஹ் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுற ஆளு பேசவே இல்லை. இதுவே ஜாஸ்தி. நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் மேட்ருக்கே வரல, பீடிக்கவே முடியல. நமக்கு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேல ஓடிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அதிகபட்ச பேருரையினுடைய நேரமே. இப்ப நீங்க எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? முடிக்க போறாரு சலாத் அப்படியே வந்துட்டியா ஆயிடுச்சுவா, இப்போ எவ்வளவு நேரம் ஆச்சு, வீட்டுக்கு போகணும், பிள்ளைங்க கொண்டு போகணும், சாப்பாடு முடிய போகுது, அந்த ஃபீலிங் யாரும் இல்லை தானே? உங்க முகத்தை பார்த்தாலும் இல்லை இல்லை. காரணம் என்ன? இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கு, வண்டி தண்டவாளத்தில் ஏறி ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு, ஒரு மிடிலான ஸ்பீட்ல
ஒரு 80 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வேகத்துல போய்கிட்டு இருக்குது, இன்னொரு 70 80ல போய் அதுக்கப்புறம் வண்டி லேண்ட், அப்படித்தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இல்லவே. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய உரைகள் எல்லாமே 5 நிமிடம் 3 நிமிடம் 4 நிமிடம். ஹதீஸ்களை எடுத்து படிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய தலவாணி சைஸுக்கு ஹதீஸ் புத்தகம் இருக்கு. ஒரு ஹதீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு 1.5 பக்கத்துக்கு போகும். ஆனா நல்ல படிச்சு பார்த்தா 1.5 பக்கத்துல ஹதீஸ் இல்ல. 1.5 பக்கத்துல அந்த ஹதீஸை சுற்றியுள்ள வரலாறு, அவர் வந்தாரு, இவர் போய்கிட்டு இருந்தாரு, அந்த நேரம் பார்க்க கீழே இறங்குறாரு, இவர் வந்து சலாம் சொன்னாரு, கடைசியில் அந்த பக்கம் திரும்ப ரசூலுல்லாஹ்ட்ட பார்த்து கேட்டாரு, அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாரு பதிலு, அந்த பதில் தானே ஹதீஸ். மற்றதெல்லாம் கதை, வரலாறு, சரித்திரம், பூகோளம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் தான் ஹதீஸ். பதில் எவ்வளவு? 2.5 பக்கம் படிச்சு முடிச்சா 2 வரி பதில், அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு அவ்வளவுதான். அதிகபட்சமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவே இல்லை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு குறைவாக பேசினார்கள். ஆனால் மக்களுடைய உள்ளத்துல அந்த பேச்சு நங்கூர மாதிரி விழுந்துச்சு. செய்கின்றவன செய்தான், தர்மம் கூட அள்ளி கொடுத்தான், உயிரை கூட போருக்கு வந்தான். இன்னைக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா?